இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கதவு தொடங்க. யாரு? கதவு தொடங்கன்னு சொல்றல்ல. கதவு தொடங்க. யாராவது வந்து கதவு திறந்து விடுங்க. வெளியில யாராவது இருக்கீங்களா? யாரு? நான் தான் மாப்பிள்ள பசுபதி. கதவு தொடங்க. நீங்க எப்படி ப்ரோ உள்ள மாட்டீங்க? யாரு தாப்பால் போட்டா? எங்க உன் பொண்டாட்டி? ஏன் என்னாச்சு? அவதான் என்ன உள்ள வச்சு பூட்டிட்டா. வீராவா? என்ன உளறீங்க? அவ உள்ளதானே இருக்கா. அவ இந்த பக்கம்லாம் வரவே இல்லை. ஏய், என்னடா புடவை எரிஞ்சிருக்கு? என்னாச்சு? சரிப்பா, விடுங்க. நடந்தது நடந்து போச்சே. திருஷ்டி கழிஞ்சிருச்சுன்னு நினைச்சப்போ வேற புடவை தாலி வாங்கிக்கலாம். எல்லாரும் போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. போங்க. ஏத்தா அதை கூட வச்சிடலாம். அப்பா நீங்க போங்கப்பா, எல்லாரும் போங்க. என்ன புடவையை விசிறி அடிச்சிருக்கா? இப்படி பண்ண மாட்டாளே. என்ன ஆச்சு இவளுக்கு? மரா, வீரா, என்னடா அங்க? நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்த? நான் தான் சொன்னேனேடா. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அப்படியே அசந்து தூங்கிட்டேன். எப்படி எழுந்தேன், பாத்ரூமுக்கு போனேன்னு ஒண்ணுமே ஞாபகம் இல்லடா. அவ்வளோ தூக்கம். குளிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ள வெளியில என்னென்னமோ நடந்துருச்சு. விளக்கு ஏதாவது சரிஞ்சு புடவையில தீ பட்டிருக்கும். ஆமா, அப்படிதான் பட்டிருக்கும். பின்ன வேற யாராவது வந்து அந்த புடவை எடுக்க ட்ரை பண்ணுவாங்களா என்ன? முகூர்த்த புடவை வேற. பாவம், ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நீ ரெடியாவு. நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போகணும். சரிடா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் வெளியே வா. ஓம் வெளியே வா. சொன்னா கேளு, வெளியே வா. இந்த குடுவைக்குள்ள வா. இந்தாங்க சாமி. ஊருக்கு வெளியே இருக்கிற மயானத்துல 12 அடி ஆழம் எடுத்து சரிங்க சாமி. இந்த குடுவைய உள்ள வச்சு புதைச்சிடுங்க. பண்ணிடுறோம் சாமி. இத புதைக்கிறதுக்கு இடையில உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சு புதைக்கணும். சரிங்க சாமி. இதுக்கு இடையில இந்த குடுவைய நீங்க திறந்தாலோ கீழே போட்டாலோ அது உங்க 2 பேர் உயிருக்குமே ஆபத்தாயிடும். சரிங்க சாமி, பாத்துக்கிறோம். இந்தாங்க, முடிங்க. ரொம்ப நன்றி சாமி. கூட்டிட்டு போங்க. வரேன் சாமி. பாபா எந்திரி. கூட்டிட்டு வாப்பா. ஏன் வீரா,
இந்த ஊரே ஒரு மாதிரி மர்மமா இருக்குல்ல? அப்படியா? வந்ததுல இருந்து நடக்கிறதெல்லாம் நீயும் பார்த்துக்கிட்டே தானே இருக்க. ஆனா எனக்கு அப்படிலாம் தோணலையே. ம்ஹும். தோணலையா? ஒரு நிமிஷம் இரு. இப்ப பார், அங்க ஒருத்தர் வராருல்ல, ம். என்ன நடக்குதுன்னு கவனி. ஏய், என்னடா பண்ண போற? இரு இரு. அண்ணா, ஒரு நிமிஷம். சொல்லு தம்பி. இங்க கோயில் ஏதோ ஒண்ணு மூடி கிடக்குதுன்னு சொன்னாங்கல்ல, ஆமா. அந்த கோயிலை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும்? ஐயோ, அத பத்தி என்கிட்ட கேட்காதப்பா. அண்ணா, பாத்தியா, இதுதான் இந்த ஊரோட நிலைமை. நீ கோயில் இல்லாத ஊரை பார்த்திருக்கியா? ஃபர்ஸ்ட் இந்த ஊர்ல கோயில் இருக்கு, ஆனா அதை பத்தி யாரும் பேச மாட்டேன்றாங்க. அததான் சொல்றேன், மர்மமாவே இருக்கு. என்னமோ ஒரு பெரிய பிளாஷ்பேக்கை எல்லாரும் சேர்ந்து மறைக்கிறாங்க, அது மட்டும் தெரியுது. இதுதாம்மா நீங்க தேடி வந்த கோயில். ஊருக்கே புள்ளவரம் தந்தவ இந்த அம்மா. இன்னைக்கு அவ எங்க இருக்கானே தெரியல. இந்த ஊரும் இந்த மக்களும் ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? நல்லா விளைஞ்ச வெள்ளாம காட்டுல வெட்டுக்கிளி புகுந்த மாதிரி இன்னைக்கு எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போய் கிடக்கு. இந்த அம்மன் எப்படி இருப்பா தெரியுமா? இப்போ முகம் கூட என் நினைவுல இருந்து மறந்து போச்சு. புள்ள இல்லைங்கிற கஷ்டத்தோட வந்தவங்களுக்கு புள்ள வரம் கொடுத்தவம்மா. அவ சந்ததிகளை வளர வச்சவ. இன்னைக்கு கேட்க நாதி இல்லாம இருக்கா. ஏன் பாட்டி, என்னாச்சு? சொல்றேன். இங்க சுத்துப்பத்து கிராமத்துல எங்க மழை தண்ணி இல்லைனாலும் எங்க வறட்சினாலும் இந்த ஊரை தான் தேடி வருவாங்க. இந்த ஊரு பஞ்சங்கிற வார்த்தையை கூட கேள்விப்பட்டதில்லை. அவ்வளோ செழுமையான ஊரு. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். இந்த ஊருக்குன்னு 1000 வருஷம் வரலாறு இருக்கு. இந்த கோயிலுக்குன்னு 1000 வருஷம் பாரம்பரியம் இருக்கு. இந்த ஊரோட அழகுக்கு மகுடம் வச்ச மாதிரி எங்களுக்கு இந்த கோயிலும் அம்மனும் இருந்துச்சு. இந்த சிலை கல்லுல செஞ்ச சிலை இல்லம்மா, மரகதத்தால செஞ்ச சிலை. ரொம்ப விலை வசதி. பார்க்க அம்மனே நேர்ல வந்து உயிரோட உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அம்மன் முகத்தை பார்த்தாலே நமக்கு பரவசம் பரவும். அம்மனோட பார்வையில 1000 அர்த்தம் இருக்கும். வருஷம் 365 நாளும் இந்த அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கும், அன்னதானம் நடக்கும். எங்கெங்கேயோ இருந்து இந்த அம்மனை தேடி கும்பிடுறதுக்கு மக்கள் வருவாங்க. எப்பவும் இந்த கோயில் திருவிழா கோலமா தான் இருக்கும்.